இணை சொற்கள். இணை சொற்கள்ங்கிறது இரண்டு சொற்களை சேர்க்கும் போது, இப்போ சிறிய குட்டல் சிறிய சின்னம் சிறிய தொடரில் எழுதும்போது சிறிய சிறியன்னு எழுத மாட்டோம், சின்னம் சிறிய இப்படி தான் நம்ம எழுதுவோம். சின்னம் சிறியன்னு எழுதாமல் இரண்டு சொற்கள் சேரும்போது இணைக்கும் போது வரக்கூடிய சொற்கள் தான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணைங்கிறது ஒரே பொருளை தருவது. சிறிய குட்டல் சிறிய சின்னம் சிறிய ரெண்டும் ஒரே பொருளை தான் தருது. அப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி கவனிப்பா? கண்ணும் கருத்துமாக ஒரே பொருளை தருகிறது. கண்ணும் கருத்துங்கிறது ஒரே பொருளை தரக்கூடியது. அப்போ நேரிணை சொற்கள். எதிரிணை சொற்கள்ங்கிறது எதிரெதிராக, இரவு பகல், அது எதிரெதிராக வந்திருக்கனால இது எதிரிணை சொற்கள். அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், அப்போ இன்பம் துன்பம், உள் வெளியே, அப்படி எதிரெதிரான சொற்களை வருவது எதிரிணை சொற்கள். செரியிணை சொற்கிறது ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அழகா இருக்குது. அப்போ வயலை பார்க்க அழகா இருக்குது, பச்சையா இருக்கு, அந்த வயல் பசுமையா இருக்கணும், பச்சையா இருக்கு, அப்போ அது மேலே பச்சை பச்சையில் இருக்குன்னு. காக்கா எப்படி இருக்கு? கண்ணங்கரேன்னு இருக்குது, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இப்படி மேலும் அதற்கு அழகு சேர்ப்பதற்காக அழுத்தி சொல்லுவதும் இந்த செரியிணை சொற்கள். பச்சை பசேல், வெள்ளை வெள்ளேர், சின்னம் சிறிய, அடுக்கடுக்காக.